இனிய காலை வணக்கம். மகதிஷ்டியின் தினம் ஒரு யோகா. இன்று மகதிஷ்டியின் தினம் ஒரு யோகாவில் இன்று நாம் செய்து காண்பிக்க இருப்பது பரிவர்த்தன பாத சிரசாசனம் செய்வது எப்படி என்பதை நாம் செய்து காண்பிக்க வைக்கிறோம். இந்த பரிவர்த்தன பாத சிரசாசனம் செய்வதனால் என்ன பயன் என்பதை நாம் 2 பாகங்களாக எப்பொழுதும் போல பிரித்து முதலில் 15 எண்ணிக்கையும் அதன் பிறகு 15 எண்ணிக்கையும் அதற்கு சற்று இடைவெளியாக மூச்சு சுவாசமும் செய்தோமானால் தினமும் நாம் ஆரோக்கியமாக வைத்து கொள்ளலாம். மகதிஷ்டியில் தினம் ஒரு யோகாவில் காலை 5:30 மணி அளவில் உங்களுக்கு வீடியோ வந்து கொண்டிருக்கிறது. அனைவரும் பார்த்து அதனால் பலனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வீடியோ பார்ப்பதற்காக உங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்வதற்கு புதிதாக உள்ளவர்கள் மட்டும் சப்ஸ்கிரைப் செய்தால் போதுமானது. செய்தவர்கள் லைக், கமெண்ட், ஷேர் செய்து ஆதரவை தெரிவிக்குமாறு நான் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது பரிவர்த்தன பாத சிரசாசனம் செய்வது எப்படி என்பதை செய்து காண்பிப்பார்கள். அதற்கு முன்னால் செய்வதற்கான பயிற்சிகளையும் இப்பொழுது செய்வார்கள். இந்த ஆசனம் செய்வதற்கு முன்னால் எளிய பயிற்சிகளை செய்ய வேண்டும். கால்களை அகலமாக வைத்துக்கொண்டு ஒரு 5 எண்ணிக்கை முன்பக்கம் பின்பக்கம் 1 2 3 4 5 வந்து காலை வந்து மடக்கி நிறுத்தணும். 1 2 3 4 5 இப்போது இடதுகால் 1 2 3 4 5 இந்த கையை வந்து ஒரு 5 கிலோ வெயிட் இருக்கிற அளவுக்கு 1 2 3 4 5 வந்து ஆசன நிலைக்கு இப்பொழுது முதல் சுற்றுக்கு ஆசனத்திற்கு செல்கிறார்கள். மிகவும் கவனமாக செய்ய வேண்டும். பழகியவுடன் செய்ய வேண்டும். இந்த ஆசனம் மிகவும் சிரமமான ஆசனமாகும். இப்பொழுது ஆசனத்திற்கு செல்வோம் பாருங்கள். பொறுமையாக கால்களை உயர்த்தி நேராக நீட்டிக்கொள்ளுங்கள். பிறகு கால்களை அகட்டி வைத்துக்கொண்டு இப்பொழுது எண்ணிக்கையில் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 இப்பொழுது போல் எப்பொழுதும் போல சாதாரண நிலைக்கு நாம் பொறுமையாக தான் வர வேண்டும். ஏனென்றால் யோகாசனம் செய்யும் பொழுது நமக்கு வேகமாக செய்தோமானால் அது உடல் பயிற்சி போல ஆகிவிடும். ஆதலால் உள் உறுப்புக்கு செய்வதனால் நாம் மிகவும் பொறுமையாக நமது கைகளையும் கால்களையும் அசைவு கொடுத்து உடல் உள் உறுப்புகள் இயங்குவதற்காக நாம் அசைவுகளை கொடுத்து பயிற்சிகள் செய்தோமானால் உடலை மிகவும் நாம் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளலாம். இப்பொழுது நாம் மூச்சு சுவாசம் செய்வோம். பத்மாசனத்தில் இல்லாட்டினா வஜ்ராசனத்தில் உட்கார்ந்து கொண்டு இப்பொழுது நாம் மூச்சு சுவாசம் செய்த களைப்பு தெரியாமல் இருப்பதற்காக இப்பொழுது நாம் 5 மூச்சு சுவாசம் செய்தோம். மீண்டும் நாம் சாதாரண நிலைக்கு அமர்ந்து கொண்டு இதற்கான பயன்களை நாம் 2வது சுற்று செய்து மீண்டும் மூச்சு சுவாசம் செய்தவுடன் அதற்கான பலன்களை நாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் முழுவதாக பார்த்தால்தான் நீங்கள் செய்வதற்கு, அதாவது ஆசனங்களை செய்வதற்கு நீங்கள் பழகிக்கொள்ளலாம். தினமும் காலை எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் காஃபியோ டீயோ அல்லது உணவோ அருந்தாமல் இந்த ஆசனங்களை காலை 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆரோக்கியமாக இருக்கும். அன்றைய பொழுது மிகவும் சீரும் சிறப்புமாக இருக்கும். நோ டென்ஷன் இல்லாத வாழ்க்கையை அன்றைய பொழுது நீங்கள் அமைதியாக வாழ்வீர்கள். அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, காலையில் எழுந்தவுடன் இந்த ஆசனங்களை 5:30 மணி அளவில் வீடியோ வருகிறது. அதை பார்த்து நீங்கள் தினமும் பலன் பெற்று அதற்கான கமெண்டுகளை தினமும் செலுத்துங்கள். நீங்கள் செலுத்த நாங்கள் பார்த்து அதற்கான ஆரோக்கியமான விஷயத்திற்கு உங்களுக்கு நாங்கள் தினமும் உங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நாம் மீண்டும் 2வது நிலைக்கு நாம் செல்ல போகிறோம். இப்போ முன்னாடி மாற்றி செஞ்சாங்க பார்த்தீங்களா, இப்போ மறுபடியும் பயிற்சி செஞ்சுட்டு மறுபடியும் போவாங்க. கால்களை நன்றாக அகட்டி வைத்துக்கொண்டு முன்னும் பின்னுமாக கால்களை புரட்டி வைத்துவிட்டால் நமக்கு செய்வதற்கு மிகவும் எளிமையாக இருக்கும். இதை எண்ணிக்கையில் நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் செய்யலாம். ஏன்னா உங்களுக்கு நேரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் செஞ்சுக்கணும்.
வேலைக்கு போகிறவங்களாம் ஒரு 15 நிமிஷம் செஞ்சால் போதுமானது. அப்படி இல்லைன்னா அரை மணி நேரம் செஞ்சிங்கன்னா, உடற்பயிற்சி வந்து இல்லாமல் யோகாசன பயிற்சி பண்ணிங்கன்னா மனதை கட்டுப்படுத்தக்கூடிய ஆசனம், மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஆசனம், மூளைக்கு நன்றாக ஞாபக சக்தி கொடுக்கக்கூடிய ஆசனங்கள் தான் இந்த யோகாசனம் என்பது. நாம் எந்த ஒரு ஆசனம் செய்தோமானால் என்னென்ன ஆசனம் எதற்கு என்பதை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது மீண்டும் நாம் ஆசனத்திற்கு 2ஆம் நிலைக்கு செல்லப் போகிறோம். பொறுமையாக தலையில் கை வைத்து கைகளை கோர்த்து கொண்டு தலையை கை வைத்து பொறுமையாக உயர்த்தி கொள்ள வேண்டும். கால்களை அகட்ட வேண்டும். இப்பொழுது எண்ணிக்கைக்கு வருவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 போதுமானது. இப்பொழுது நாம் சாதாரண நிலைக்கு மீண்டும் அமர்வோம். பொறுமையாக காலை இறக்குங்கள். இப்பொழுது நாம் அமர்ந்து கொண்டு மூச்சு சுவாசம் செய்வோம். நன்றாக திரும்பி உட்காந்துக்குங்க. ஆசனம் முடித்தவுடன் சில பேருக்கு வந்து தலையில் நிற்கிறதுனால கழுத்தில் வலி ஏற்படும். அது இல்லாமல் இருக்கிறதுக்காக மேலும் கீழும் அசைக்க வேண்டும். ஒரு 5 முறை. 1 இப்போ வலது பக்கமும் இடது பக்கமும். 1 இப்போது சுவாச நிலைக்கு செல்வோம். ஒரு 5 எண்ணிக்கை. 5 மூச்சு சுவாசம். மூச்சு சுவாசம் செய்வதனால் உங்களுக்கு உடலுக்கு மிகவும் ஆத்மாத்மாக, அதாவது உள் உணர்வுகள் மூச்சு சுவாசம் செய்கிறதுலாம் உங்களுக்கு நல்லா தெரியும். அப்பொழுது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூச்சு திணறுகள் இருக்காது. உடல் சீராக இயங்கும், இரத்த ஓட்டம் சீராக இயங்கும். இப்பொழுது இந்த ஆசனங்கள் செய்தோம் அல்லவா, இந்த ஆசனத்திற்கான பலன்களை நாம் பார்க்க போகிறோம். இந்த பரிவர்த்தன பாத சிரசாசனம் செய்வதனால் என்ன பயன் என்பதை இப்பொழுது தலைகீழே நின்னார் பார்த்தீங்களா. இப்பொழுது உடலை வந்து உயர்த்தி தலையை கீழே வைத்து தலையை வைத்து கொண்டு உயரிக்கை நிறுத்தும் பொழுது தலைக்கு, அதாவது இரத்த ஓட்டம் வந்து கண்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கண்களுக்கு வரும். அந்த கண்களுக்கு வரக்குள்ள கண்கள் வந்து நன்றாக தெரிவதற்கு இது ஒரு மிக சிறந்த ஆசனமாகும். கண்கள் மட்டுமல்ல, புலன்கள், இந்த மூக்கு சுவாசம் பண்ணுறதுக்கு மிகவும் அருமையாக இருக்கும். சொற்கள், அதாவது நீங்கள் பேசுகிற பார்த்தீங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா மிகவும் அருமையாக இருக்கும். காது நல்லா கூர்மையாக ஆவதற்கு இது மிக ஒரு சிறந்த ஆசனமாகும். இந்த கழுத்து பகுதி பார்த்திங்கன்னா இந்த தைராய்டு பிரச்சனைலாம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் வந்து இது வந்து மிக சிறந்த ஆசனம். 2வது, இப்பொழுது மாணவ செல்வங்கள்லாம் பார்த்திங்கன்னா கல்வி வந்து இப்போ பரீட்சை எழுதுகிற நேரமாக இருக்கும். இப்போ அழையாண்டோ முழாண்டோ எழுதுகிற பார்த்தீங்களா, அப்போ வந்து ஞாபக சக்தி அதிகரிக்கக்கூடிய மிக சிறந்த சிறுவர்கள்லாம் இதை வந்து மிகவும் நல்லா செய்யலாம். இப்போ பழகி செய்யணும், கீழே விழுந்துடக்கூடாது. இதை வந்து பழகி செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஞாபக சக்தி அதிகரித்து உடலில் உள்ள உறுப்புகள் அனைத்துமே, இப்போ முக்கியமான நமக்கு என்ன தெரியணும், கண்ணு தெரியணும். கண் வந்து நல்லா தெரியணுன்னா ரத்த ஓட்டம் வரணும். கண்களுக்குள்ள நரம்புகளுக்கு ரத்த ஓட்டம் வர்றதுனால கண்கள் வந்து நன்னா தெரியும். அதே போல் மூக்கு சுவாசம் அடைப்புலாம் இல்லாமல் நல்ல சுவாசிக்கிறதுக்கு மிகவும் அருமையாக இருக்கும். சொற்கள் நீங்கள் பேசுகிறதுக்கு நல்லா இருக்கும். அதே போல் கழுத்து பகுதி பார்த்திங்கன்னா நல்லா அழுத்தப்பட்டு தைராய்டு பிரச்சனைக்கும் இது ஒரு மிக சிறந்த ஆசனமாகும். ஒரு தைராய்டு உள்ளவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களாம் இதை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பழகி நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு இந்த பிரச்சனையிலேருந்து விடுபட்டுடுவீங்க. அதே போல் மார்பகம் பார்த்திங்கன்னா நல்லா விரிவடைஞ்சி மூச்சு சுவாசம் வந்து இயற்கையாகவே நல்லாவே அமையும். கால்களை விரிக்கிறார் பார்த்தீங்களா, கால்களை விரித்து கண்கள், அதாவது தலையை கீழே வைக்கிறதுனால அந்த சவ்வுகள்லாம் வந்து நன்றாக விலகி அவங்க ஆசனங்கள் செய்வதற்கான நல்லா ஒரு இயற்கையான சூழ்நிலையை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். இப்படி வந்து இந்த ஆசனங்கள் செய்வதனால் பல பலன்களை நீங்கள் பெறுறீங்க. அதை வயிற்றில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த அல்சர் ப்ராப்ளம்லாம் இருந்ததுன்னு வச்சிங்களேன், இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தீர்க்கக்கூடியதற்காக இருக்கும். இப்போ அதான் சொல்கிறேன், உடம்பில் உள்ள அனைத்து உறுப்புகளுக்கும் இந்த ஆசனங்கள் செய்வதனால் பலன் கிடைப்பதற்கான வழிவகை செய்யணும். இது வந்து இந்த ஆசனத்தை வந்து அரசன்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட ஆசனம் மிகவும் சிரசாசனம். இது வந்து மிகவும் சிறந்த ஆசனம். இந்த பரிவர்த்தன பாத சிரசாசனம் செய்வதனால் இவ்வளோ பலன்களையும் நீங்கள் பெறுகிறீர்கள். ஆதலால் தினமும் நீங்கள் பழகி இந்த ஆசனங்களை செய்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செய்து இந்த ஆசனத்தை நீங்கள் செய்ய பழகிட்டிங்கன்னா உங்களை விட சிறந்த மனிதர்கள் இருக்க முடியாது. ஆதலால் இந்த ஆசனங்களை பழகி
நீங்கள் தினமும் செய்து பலனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மகதேஷ்டியின் தினம் ஒரு யோகாவை பார்த்து தினமும் 5:30 மணிக்கு பயனடையுங்கள். நன்றி, வணக்கம்.